கைஸ் இன்னைக்கு இன்னொரு புது சேலஞ்சோட வந்திருக்கேன். 50 ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப் பண்ணிட்டு நம்ம பம்ப் எப்படி இருக்குன்னு செக் பண்ண போறோம். வழக்கம் போல ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி எல்லா பக்கமும் ஒரு வீடியோ எடுத்து வச்சாச்சு. ஒர்க் அவுட் முடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அண்ட் ரூல்ஸ் பார்த்தோம்னா இந்த பிளாக் அளவு டெப்த் வந்துட்டு புஷ் பண்ணோம். கரெக்டா 746க்கு ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் செட் மட்டும் தான் கண்டினியூஸா 7 ரெப் பண்ணேன். மிச்சது எல்லாமே 3, 2, 4 அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். இதுக்கு நடுவில் மழை வேற வந்துச்சு. புயலே வந்தாலும் இன்னைக்கு 50 பண்ணிட்டு தான் போகிறோன்ட்டு என்னோட ஸ்பாட்டை மாற்றிட்டேன். இந்த பேலன்ஸில் ஓகே தான், ஸ்ட்ரென்த்லேயும் நான் ஓகே தான். ஆனால் இந்த ரெண்டுத்தையும் கலந்து பண்ணக்கூடிய ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்பில் நான் கொஞ்சம் வீக்கு. அதனால இன்னைக்கு ஹேண்ட் ஸ்டாண்ட் புஷ்அப்பில் இறங்கிட்டேன். நான் பண்ணுற செட்ஸ் அண்ட் ரெப்ஸ்லாம் நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணுற பசங்க சைடில் நோட் பண்ணிட்டே வந்தானுங்க. அண்ட் நான் கிவ் அப் பண்ணாமல் பண்ணுறதுக்கும் மோட்டிவேஷனாக இருந்தாங்க. அதையும் பதிவு பண்ணி ஆகணும். இதே மாதிரி 50 மசில் பண்ணி ஒரு சேலஞ்ச் போட்டிருப்போம். அதெல்லாம் 20 நிமிஷத்தில் முடிச்சாச்சு. இது ½ hour தாண்டி போய்கிட்டு இருக்கு, இன்னும் முடியல. கடைசியில் கண்டினியூவாக வந்தனால 52 போட்டு முடிச்சிட்டேன். 52 3 போடு. பேலன்ஸ் பண்ண கஷ்டமாக தான் இருந்தது, பட் பெருசாக சேலஞ்ச் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. அதனால கடைசியில் ஒரே ஒரு பர்ஃபெக்ட் 90 டிகிரி டு ஹேண்ட் ஸ்டாண்ட் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணியாச்சு. அதாவது மேலே வந்து 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணோம். 4வது ரெப்பில் தான் 3 செகண்ட் ஹோல்ட் ஆச்சு. எஸ், கரெக்டாக 8:35க்கு முடிச்சிருக்கோம். இதெல்லாம் நான் பண்ணும்போது நோட் பண்ண செட்ஸ் அண்ட் ரெப்ஸ். கடைசி 4 ரெப்பு 90 டிகிரி டு ஹேண்ட் ஸ்டாண்டு, அது எல்லாத்தையும் சேர்த்து 56 ரெப்பு பண்ணிருக்கோம். ஓகே, ஃபைனலி நம்ம பம்பை செக் பண்ணிடலாம். இதான் ஒர்க் அவுட்டை முடிச்சுட்டு நம்ம பாடி கண்டிஷன். நீங்கள் 50 ரெப் பண்ணிங்கன்னா எவ்வளோ நேரம் ஆகும், அண்ட் அடுத்து என்ன ஒர்க் அவுட் பண்ணலான்றதை பதிவு பண்ணிட்டு போங்க. பை.